ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பேர்லிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த டிடி தான். சாரி ஃபார் திஸ் மச் டிலே. ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது. அண்ட் ஐம் ரியலி சாரி, எனக்கே ஸ்டோரி மறந்த மாதிரி இருந்தது. ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இப்போ ரெக்கார்டே பண்ணுறேன். உங்களுக்கும் மறந்துருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், போய் போன பாட் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ போன பாட்டில் நான் எப்படி முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, ஜிம்மன் உங்ககிட்ட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூ சொல்லியிருந்திருப்பான். நீங்களும் கன்ஃபஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கியிருந்திருப்பீங்க. ஓகே, அந்த ஸ்வீட் மூமெண்ட்டுக்கு அப்புறமா அது நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மனுக்கு முழிப்பு வருது. அவன் அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் திரும்பி பார்க்க, அப்போ உங்களோட ஸ்வீட்டான இந்த சாஃப்டான முகம்தான் அவன் முன்னாடி வந்து நிற்குது. அவன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் காதோரமாக இருக்க அந்த ஹேர் ஸ்டாண்டை அப்படியே கோதி விட்டுட்டே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். எதுவுமே சொல்லாமல் அப்படியே உங்களை ரசிச்சுக்கிட்டே. உங்களை சகவாசம் ஆகாதுன்னு நினச்சேன், இப்போ இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு கூட படுத்துட்ருக்கேன். அப்புறம் உன்னை லவ் மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி டே பை டே அப்சஸ் ஆகிட்டே இருக்கேன். எனக்கே தெரியாமல் உன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்டி நீ மட்டும் என்ன இப்படி பைத்தியமாகிற? சும்மாவா சொன்னாங்க லவ் இஸ் அ கர்ஸ் ஆஃப் ஆல்னு. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணல, இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நேற்று உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில மாமி. ஆனால் உன்னை பிடிச்சிருக்குடி, பிடிச்சிருக்கு, எக்கச்சக்கமாக பிடிச்சிருக்கு. எனக்கே தெரியாமல் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த லைஃப்பில் ஒரு டைம் கூட சொல்லக்கூடாத வார்த்தையாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் உன்னை மாதிரி அவளும் இல்லை, எந்த பொண்ணும் என்னை எப்படிலாம் பண்ணதே கிடையாது. அது உண்மை தாண்டி, நீ ஜெயிச்சிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போது பக்கத்தில் இருக்க நைட் ஸ்டாண்டில் இருக்க ட்ராரில் இருந்து ஒரு ஃபோன் ரிங்டோன் சவுண்ட் கேட்குது. ஜிம்மன் அப்படியே கன்ஃபியூஸ்டாக எழுந்திரிச்சு பார்க்குறான். இந்த சவுண்ட் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த ட்ராவர் பக்கத்தில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணால் அப்படியே முன்னாடி ஒரு ஃபோன் வந்து நிற்குது. அவன் அப்படியே அதை கையில் எடுத்துகிட்டு, நான் என் ஃபோன் இங்கெல்லாம் வைக்க மாட்டேனே, இது யாரோட ஃபோன்? இவளுக்கு ஃபோன்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லி தானே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணுறான் அந்த ஃபோனை. அது நார்மலாக ஒரு சிம்பிள் லாக் தான். அது யாருதுன்னு அவனுக்கு தெரியல. இது இங்கே இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன்னு அர்த்தம். உனக்கு யாரும் ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது யாரும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை, நீயே தான் எடுத்துகிட்டு வந்திருப்ப. ஆமாண்டி, தெரியுது, நல்லாவே தெரியுது. ஆனால் நீ ஒன்றும் இதை எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணல. இல்லடி, எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். நீ நேற்று தான் என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னல. ஆமாம், நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த ஃபோன் லாக்ஸை தான் ஓப்பன் பண்ணுறான். ஆனாலும் என் கிரிமினல் மைண்டில் ஒரு டைம் க்ராஸ் செக் பண்ணிடலான்னு தோணுது. பண்ணிக்கிறேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குடி அப்படின்ட்டு இவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே முன்னாடி இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். அவனுக்கு சுத்தமாக பேஷன்ஸ் இல்லை. அவன் அப்படியே காதில் வச்சுக்கிட்டு இருக்க ரிங் போகுது. இந்த ரிங் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. கரெக்டாக அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் நீங்கள் மைக்கு தானே கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவன் தான் எடுக்கிறான். ஏய் சிதா, கிளம்பிட்டேன்டி, அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம், கண்டுபிடிச்சிட்டோம். வந்துடுவோம். பூஷானில் தானே, பார்த்துக்கிட்டே இருக்கேன், வந்துடுவேன். நீ கேட்ட மாதிரி கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன். அதுக்கப்புறம் இந்த ஜிம்மனை போட்டு தள்ளுவேன், புரியுதா? நீ யோசிச்சுட்டு இருக்காது எதுவும், இந்த மைக் வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மைக் எதேதோ பேசிக்கிட்டு இருக்கான். ஜிம்மனுக்கு அது கேட்க செம்ம கோவம் வருது. அவனோட ஐஸ்லாம் செம்மையாக ரெட் ஆகுது. டேய் பொட்ட, நான் என்ன போட்டு தள்ளிட்டு என் ஆளை தூக்கிட்டு போவியா அப்படின்ட்டு அவனோட வாய்ஸ் கேட்டோடனே மைக்குக்கு இங்கே அப்படியே அவனோட வாய்ஸ், அவனோட ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. டே ஜிம்மன், நான் தாண்டா மயிராண்டி. நான் சொன்னா அவளை கூட்டு போயிடுவியா?
கூட்டு போய் தான் பாரேன். எவ்வளோ தைரியம் இருக்கணும். உன்னெல்லாம் அன்னையே போட்டு தள்ளியிருக்கணும். இல்லைல்ல, என்னை தேடிட்டு இருக்கல, வா வாடி, உனக்கு இருக்கு. நீ மட்டும் என் கண்ணில் சிக்கின மைகே செத்துட்ட. டே ஜிமினு, இதை நோட் பண்ணிக்கோ. நான் தான் உன்னை கொலை பண்ண போகிறேன், புரியுதா? ஆமாண்டா, உண்மைதான். உன்னை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆளா அவனைக்கிட அவனை லவ் பண்ணியிருந்தா? இல்லை, அவள் யாரோட ஆளும் கிடையாது. வேணும்னா என் ஆள்னு வச்சுக்கிறேன். அப்புறம் அவளை நான் தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. வரேன். நீ பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்ய போகிறேன். என்னோட பவர் என்னன்னு நீ பார்க்க போகிற. பவரா உனகா? டேய், காலையிலே காமெடி பண்ணாத. உனக்கு வேறு வேலை பொழுப்பு இல்லையா? எப்போ பார்த்தாலும் அவன் பின்னாடியோ சுற்றிட்டு இருக்கா. என்னடா பல்ல கடிச்சிட்டு பேசுகிற போல? இனிக்குதாங்க? ஆமாம், அவள் தான் எனக்கு கால் பண்ணி ஐயோ மைக் நல்லா இருக்க முடியலடா, இங்கே ஜிமின்னு ஓவரா பண்ணுறான், நீ வந்து என்னை கூப்பிட்டு போயிரு அப்படின்ட்டு அவளோட அந்த இனிப்பான வாய்ஸில் சொன்னான். அதனால தான் நான் வரேன். அவள்கிட்டே கேட்டுக்க. ஆனால் இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், சரியா? கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை நான் தான் கொல்ல போகிறேன், சரியா? எனக்கு நீ பண்ணது எல்லாத்தையும் நான் மறக்கலடா. கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்வேன் ஜிமினே. உனக்கு அவ்வளோ ஆசையாடா உனக்கு கொலை பண்ணணும்னு? பாரா, எனக்கு எவ்வளவோ ரைவல்ஸ் இருக்கானுங்க. நீலாம் ஒரு ஆள் கிடையாது. அதனால வரதா இருந்தால் நேரில் வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஜிமின், அப்போது நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, உங்களை தான் அவன் பார்க்குறான் கோவமா. என்னை விட்டு போகணுன்னு அவ்வளோ ஆசை என் மாமிகில்ல? நேற்று நீ பேசினதில் நானே கொஞ்சம் உருகிட்டேன். இல்லை, நீ இன்னும் மாறலடி, மாறவே இல்லை, அப்படியே இருக்க. இந்த கேமை இன்னும் விறுவிறுப்பாகிற. ஒரு நாள் நல்லா சிரித்து பேசுகிற, ஒரு நாள் இப்படி என்ன கடுப்பேற்றுற. அப்புறம் எப்படி உங்ககிட்ட நான் அப்படிலாம் இருக்கிறது? ஒரு செகண்டில் லவ்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு என்னையே யோசிக்க வச்சிட்டல. ஐயோ, இப்போது எப்படா எந்திரிப்ப? என்னடா பண்ணான்றே? உன்னை என்னடி பண்ணலாம்? நீ வேணா பொய்யா சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசித்தாலும் சொல்லும்போது உண்மையாக தான் இருந்தேன். ஆனால் என்னோட ஆனஸ்டியும் உடைகிறல்ல, நீயும் கடைசியில் எல்லோரும் மாதிரியும் தான் எனக்கு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் தலைக்கு மேலே கோவம் வருது. அவன் அப்படியே போய் கர்டைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அந்த சன்லைட் வந்து உங்கள் மூஞ்சி மேலேயே இடிக்குது. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸ் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜிமின் வந்து அப்படியே இந்த பெட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறீங்க. அவன் ஷர்ட்லெஸ்ஸாக பேண்ட் மட்டும் போட்டு நிற்கிறான். நேற்று ஐ லவ் யூ சொன்னான்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேற்று நைட் நடந்ததெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணிவிட்டு அவனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிம்னோட ஐஸில் அவ்வளோ கோவம். நீங்கள் அதை பார்த்த உடனே, ஜிமன் என்ன ஆச்சு? என்ன காலையிலே இப்படி நிற்கிற? தள்ளு, நான் போய் ப்ரெஷ்ஷாச்சு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜிமன் தள்ளு சொல்கிறேன்ல, என்ன இப்படி நின்றுட்டுருக்க? மறைச்சி நின்றுட்டு தள்ளு இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஜிம்மன் அப்படியே யோசிக்காமல் அவன் அப்படியே உங்கள் நெக்கில் கையை வச்சு அப்படியே பின்னாடி உங்களை தள்ளிக்கிட்டே போகிறான். நீங்கள் போய் ஒரு வாலில் ஹிட் ஆகுறீங்க. அவன் அப்படியே கழுத்தை பிடிச்சி மேலே அப்படியே தூக்குறான். உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாகவும் பயமாகவும் இருக்குது. ஜிமன், என்ன பண்ணுற ஜிமன்? என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போ ஜிமன், ஏய் மயிறு கத்தாதடி, நான் உன்னோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிருச்சுன்னு பயமாக இருக்கா? உண்மையான சுயரூபமா? என்ன சொல்கிற? இல்லை ஜிமன், என்னை விட. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஜிமன். பேசுகிறதெல்லாம் தாண்டி போயாச்சு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு மயிறு கூட பேச போகிறதில்ல. என்ன நீ பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு என்கிட்ட நியாயம் பேச போறியா? அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், இந்த இடத்துல ஜிமன் வேணாம் ஜிமன், வலிக்குது. வலிக்கணுண்டி, எனக்கு வலிக்குது, இங்கே வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் இன்னொரு ஹேண்டை அவனோட செஸ்ட்டில் வச்சு அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணுறான். ஜிமன், நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல.
என்னது இதெல்லாம்? ஜெமன் ப்ளீஸ் என்னை இறக்கி விடு. ஏய், முதல்ல நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுறி. இந்த ஃபோன் எப்படி வந்துச்சு? ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோனை அப்படியே அவங்கக்கிட்ட காட்ட, அது ஆ ஆ ஆ, அது என்ன மாட்டிக்கிட்டியா? பயமாக இருக்காடி. இருக்கணும், இருந்து தான் ஆகணும். ஏன்னா நீ நேற்று சொன்ன வார்த்தை எல்லாத்துலேயும் நான் மயங்கிட்டேன். எப்போ ரியாலிட்டி செக் கொடுத்துருக்கல? இல்லை, நான் இந்த மாதிரிலாம் இல்லை. நான் உன்னை மயக்க தான் வந்தேன். இப்போவும் மயக்கி இங்கேருந்து எஸ்கேப் ஆக தான் பார்க்குறேன்னு ஒரு ரியாலிட்டி செக். பா செம்மையாக இருக்குடி. நேற்று நான் வர கொஞ்சம் உருகிட்டேனா, அதான் ரொம்ப அதிகமாக வலிக்குது அப்படின்ட்டு அவன் சொல்ல, ஜெமன் இல்லை ஜெமன், நான் நேற்று சொன்னது எல்லாத்தையும் நான் மீன் பண்ணி தான் சொன்னேன். ஏய் உருட்டாதுன்னா ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த கழுத்தை லூஸ் பண்ண, நீங்கள் கீழே அப்படியே உங்கள் கால் வச்சு, ஜெமன் இல்லை ஜெமன், அது எல்லாத்தையும் நான் ஃப்ரம் மை டெப்த் ஆஃப் தி ஹார்ட் நான் சொன்னது. எஸ், அது உண்மைதான். அந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணேன், அந்த ஃபோனை நான் எடுத்தேன். ஆனால் நான் சொன்னது எல்லாமே உண்மை. ஏய் மயிரே, நான் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டுறியா? அப்படி சொன்னால் நான் உன்னை நம்பணுமா? ஆ நம்பணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாவை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். ஜெமன் வேண்டாம் ஜெமன், நான் உண்மையாலுமே சொல்கிறேன், அது எல்லாமே உண்மை ஜெமன். வேண்டாம், எனக்கு வலிக்குது, வேண்டாம். ஏய், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பினம் பார்த்தியா? நான் தான் நீங்கள் இருக்கிறதுலே ஒன்றா நம்பர் மட்டிக்கும். ஜெமன் அப்படிலாம் இல்லை ஜெமன், ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே அவங்க கன்னத்தில் வைக்கிறீங்க. அவங்க ஹேண்ட்ஸை அப்படியே தள்ளி விட்டுட்டு, ஏய் திரும்ப திரும்ப நடிகாதடி, இதெல்லாம் பார்த்து வெறுத்து போச்சு, டயர்டாயிடுச்சு. சொல்லப்போனால் இதெல்லாத்துக்கும் இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவங்களோட ஹேண்டை ரொம்ப ஹார்ஷாக பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு அவனோட பெல்ட்டை அப்படியே கழட்டுறான். ஜெமன் வேண்டாம் ஜெமன், திரும்ப அந்த தப்பை பண்ணாத. ஏய், என்னை என்ன பண்ணணும் நீ சொல்லக்கூடாது, புரியுதா? எத்தனை டைம் சொல்லிடுறியா? எத்தனை டைம் நீ சொல்கிறது? என்கிட்ட இருந்து மட்டும் எஸ்கேப் ஆக பார்க்காத, அது நடக்காதுன்னு. அந்த மயிராண்டி மைக்கு அவனுக்கு கால் பண்ணிருக்க. நான் திரும்பவும் காதல் மலர்தோ, அந்த முட்டு விரியுதோ? நேற்று தானடி நான் கேட்டேன்னு எனக்கு விரித்து காட்டினேன். எனக்கு புரியல, அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கா அவனுக்கு? ஜெமன் தப்பாக பேசுகிற ஜெமன், வேண்டாம். மைக் அவன் ஜஸ்ட் என்னோட கலீக், அவ்வளோதான். வேணாம் மாமி, என்னை பேச வச்சு பார்க்காத. இல்லை, உன்னோட போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனையோ பசங்க இருக்கானுங்க, அவனுங்களுக்கெல்லாம் கால் பண்ணாமல் அந்த அந்த நாய்க்கு கால் பண்ணி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, ஜெமனை கொன்னுட்டு நம்ம 2 பேர் மட்டும் சந்தோஷமாக இருந்துக்கலான்னு சொன்னியா? அவன் அப்படி தாண்டி என்கிட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹார்ஷாக உங்களை அடிக்கிறான். உங்களுக்கு பெயினில் என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. ஜெமன் வேண்டாம் ஜெமன், நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது, நான் உன்னை லவ் பண்ண மாதிரி. ஏய், திரும்ப திரும்ப லவ் பண்ணன மட்டும் சொல்லாத. அந்த கருமந்தான் வேணான்னு விலகிட்டே இருந்தேன். நீ எப்போ என் லைஃப்பில் வந்தியோ அன்னைக்கு பிடிச்சதுரி இதெல்லாம். இன்னும் என் பின்னாடியே வந்து என்னை சாவடிக்குது. இல்லை, உன்னை ஏன் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? சொன்ன மாதிரி உன்னை நான் போட்டு தள்ளியிருக்கணும். உன்னை பாதியான்னு நினச்சி என் பெட்டில் பாதி கொடுத்தா நீ பண்ணுவ, இதுக்கு மேலேயும் பண்ணுவ. பண்ணுவ. ஜெமன் வேண்டாம் ஜெமன், வலிக்குது. வலிக்கணுன்னு தான் அடிக்கிறது. நாடி அவன் அப்படி சொல்கிறான், அந்தளவுக்கு அவனை பெரிய கொடுக்கா? சொல்லு, நீ தானே அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு ஃபேக்காக என்கிட்ட சொன்னான். இன்னும் அவன் அதெல்லாத்தையும் மறக்கலை. ஃபேக்கான பாய் ஃப்ரெண்டுங்கிறது அவனோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகலை. என்ன செடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக அவனை இந்த ஆக்டில் எடுத்துக்கிட்ட, அதானடி? ஆமாம் ஜெமன், அவன் எனக்கு யாருமே இல்லை. நான் உன் கூட பழகணுங்கிறதுக்காக தான் அவனை அப்படி நடிக்க வச்சேன். அவன் அப்படி நடித்தான்.
மயிராண்டி நடிச்சா நடிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். நடி அவ்வளோ திமிரா பேசுகிறான். என்ன எனக்கு கொலை பண்ணிவிட்டு உன்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு போவானாமே, அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுருவேனா? நான் செத்தாலும் சாவேன், உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ சொல்கிற வார்த்தைகள் வேணால் பொய்யா இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் ஹார்ட்லேருந்து வருது தான். ஜெமின், திரும்ப திரும்ப அதை சொல்லாத. நான் நேற்று சொன்ன வார்த்தை எல்லாமே உண்மை. ஏய், இன்னைக்கு காலையில் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேற்று நீ சொன்ன வார்த்தையெல்லாம் நான் நம்பணுமா? அதுக்கு முன்னாடி நாள் தானடி, முந்தின நாள் தானே அவனுக்கு கால் பண்ணி மூக்கொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருந்துருக்க. நான் உன்னை நம்பணுமா? முடியாதுடி, நம்ப முடியாது, நம்பவே மாட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். உன்னை நான் இப்படியே வச்சுக்கிறேன். உன்னை நான் ஒய்ஃபாகவும் ஆக மாட்டேன், உன்னை என் லவ்வராகவும் ஆக்க மாட்டேன். எப்படி? உன்னை ஒரு ஸ்லேவாகவே வச்சுக்கிறேன். ஜெமின், நீ சொல்ல வர்றது என்னன்னு உனக்கு புரியுதா? எல்லாம் புரிஞ்சுட்டு தாண்டி பேசுகிறேன். உனக்குலாம் அந்த தகுதியே இல்லை. ஏன்னா ஏமாத்தணுன்னே பார்க்குறேல்ல இந்த அழகான மூளை, இதுக்கு அது எதுவுமே டிசர்வ் கிடையாது. என் ஹார்ட்டும் தான். ஒரு செகண்ட் நீ வந்ததுக்கப்புறம் எனக்கும் ஏதோ இருதயம்லாம் துடிக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி எந்த மயிரும் இல்லைன்னு எனக்கு இன்னைக்கு காலையிலே புரிய வச்சிட்டடி. இல்லை, எவ்வளோ நாள் நீ தானே சொல்லிட்டுருப்ப என்னை உனக்கு பிடிக்கல, யூ ஹேட் மீன்னு. இப்போ நான் சொல்கிறேன், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் விடாமல் உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு அங்கே ப்ரூஷஸ்லாம் ஆயிருந்திருக்கும், ரொம்ப காயமாயிருந்திருக்கும். உங்களால் எந்திரிக்க கூட முடியல. நீங்கள் ஜிம்மினை ஸ்டாப் பண்ண சொல்லி ரொம்ப கேட்டிருந்துருப்பீங்க. பட் ஜிம்மின் அவன் கோவம் எல்லாத்தையும் உங்கள் மேலே இறக்கிடுறான். தென் அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டை தூக்கி வீசிட்டு அவன் அப்படியே ஹேர் ஃப்ளிப் பண்ணிட்டு உங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி இருக்கணும் ஜிம்மின்? உன்னை பிடிக்கலன்னு சொல்லும்போதெல்லாம் நான் மீன் பண்ணி தான் சொன்னேன். இப்போது உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது கூட நான் அதை மீன் பண்ணி தான் சொல்கிறேன். ஆனால் உனக்கு புரியலைல்ல. எப்படி புரியும்? உண்மைதான், நான் உன்னை செடியூஸ் பண்ணணும், உன்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பையாக வந்தவ தானே. அப்போ உனக்கு அப்படி தான் இருக்கும். நீ எப்படி என்னை நம்புவ? நான் உன் இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக அதுதான் பண்ணியிருந்திருப்பேன். சின்சா நான் சொன்ன மாதிரி நீ என்னை போட்டு தள்ளுறது தான் நல்லதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ நான் சொன்னது எல்லாத்தையும் நம்பின, அதனால தான் நீ இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஹார்ட் இருக்கு, அதனால தான் உனக்கு இவ்வளோ வலிக்குது. அந்த கோபத்தெல்லாம் என் மேலே காட்டிட்டு போயிருக்கு. எனக்கு இது எதுவுமே வலிக்காது. நான் பண்ணது தப்பு தான். மைக்குக்கு கால் பண்ணியிருக்கக்கூடாது, உன் கூடயே இருந்திருக்கணும். நான் பாரு எவ்வளோ டபுள் மைண்டடாக இருந்திருக்கேன்னு. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் அது எல்லா எமோஷன்ஸையும் இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கு நானே ட்ரூவாக இல்லாமல், நம்ம காதலுக்கு உண்மையாக இல்லாமல் இருந்திருக்கேன்ல. எனக்கு என்ன நினச்சா கேவலமாக இருக்குது ஜிமின். ஐம் ரியலி சாரி. இப்போ நான் என்ன சொல்லி நேற்று நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு நிரூபிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. உனக்கே புரியும்னு நம்புகிறேன். நேற்று நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளோ ரசிச்சனோ அதே மாதிரி தான் இப்போ நீ என் மேலே காட்டுற இந்த கோபத்தை கூட ரசிக்க தோணுது. ஏன்னா இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் தானே. நீ எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குங்கிறது எனக்கு புரியுது ஜெமின். யாருக்காகவும் மாறாத இந்த ஜிதா, யாரோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சிக்காத இந்த ஜிதா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மாறிட்டேன், உனக்காக மாறிட்டேன். அந்த மாற்றம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிய வரும் கண்டிப்பாக. அந்த நாள் உன் கூட நேற்று நான் எப்படி உன்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உன்னோட நெஞ்சில் என் மூஞ்சியை வச்சுக்கிட்டு தூங்கினேனோ அதே மாதிரி தூங்குவேன் லைஃப் லாங் அதுக்கப்புறம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் சேடாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆக போயிடுறீங்க. எங்கள் ஜிமன் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் கீழே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் போட்டு உடைக்கிறான் ஹாலில். அங்கே இருக்கிற எல்லா மெய்ட்ஸும் அங்கே இருக்க எல்லா பாடி கார்ட்ஸும் வந்து நிற்கிறாங்க. ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இந்த ஃபோன் யாருது யாருதுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோனை அப்படியே தூக்கி போடுறான் கீழே. அந்த ஃபோன் அப்படியே பார்ட்ஸாக கழண்டு விழுகுது. அதை ஒரு மைட் பார்த்துட்டு
சார், அது என்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அது ஜிமினோட சீஃப் மைட். அவங்க ரொம்ப நாளாக அவங்க கூட இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே அவனோட ஃபேஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஒரு மாதிரி ஏதோ துரோகம் பண்ண மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் கூட தானே சின்ன வயசுலேருந்தே நான் இருந்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இப்படி பண்ணணும்னு தோணுச்சா? இல்லை, யாரையுமே நம்பக்கூடாது. நம்பினல என்னை நானே செருப்பை கழட்டி அடிச்சுக்கணும். எப்படி எப்படி இந்த ஃபோன் அவள் கையில் போச்சு? சார், எனக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு புரியல. இந்த ஃபோன் 2 நாளாக காணாமல் போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். இந்த ஃபோனு எங்கே போச்சுன்னே தெரியல. நான் தேடிட்டேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவீங்க. அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு உட்காண்ட்ருக்கணும். அதுக்கு தான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் வேலை கொடுத்து சம்பளமும் கொடுத்து உட்கார வச்சுருக்கேன்ல. எல்லோரும் இப்படி ஈஸியாக மிஸ்டேக் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னு தெரில, என்ன பிடுங்கன்னு தெரில, என்ன நடந்துச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. நான் அவங்கள ஃபர்கிவ் பண்ணிட்டு மூடிக்கிட்டு உட்காந்துட்ருக்கணும், தலையில் துண்டை போட்டுக்கிட்டு. கொடுத்துருங்க, ஒரு ஜோகர் ஃபேஸ் வேணால் கொடுத்துருங்க, மாட்டிக்கிட்டு திரியிறேன். சார், என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சென்டிமெண்ட் மயிரெலாம் இங்கே வேணாம். உங்களை பார்க்குறக்கே எனக்கு பிடிக்கல. மெயின்மான்னு எவ்வளோ ஆசையாக கூப்பிட்ருப்பேன். இல்லை, உங்களை மட்டும்தான் நான் இங்கே நம்பினேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எப்படி? ஒருத்தி வந்ததுக்கப்புறமா என் லைஃப்பில் நான் நம்பின பர்சன்ஸ் எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க. எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஈவலாக அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஜிமின் ஒரு சைக்கோ மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை, நான் கண்ணை திறக்கிறதுக்குள்ளார இங்கேருந்து போயிருங்க. உங்களுக்கு நான் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. யோசித்து நீங்களே சாகலாம். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்துருக்கீங்க. இங்கேருந்து எங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடிகார்ட் கிட்ட அவன் சொல்கிறான். அவங்க அப்படியே பயந்துக்கிட்டே ஓகே சார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாட்டியை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே யாருமே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நான் அவளை வேலை வாங்கிக்கிறேன். அவள் தான் என் ஸ்லேவ் இல்லை, அவள் பார்த்துக்குவா. இங்கேருந்து கிளம்புங்க எல்லாரும், பாடிகார்ட்ஸ் தவிர. இங்கே இருக்கிற ஒரு மைட் கூட இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் எல்லாம் போய் வழியாக பிச்சை எடுங்க. சின்ஸ் அப்போ தான் அங்கே வந்திருப்பான். டே மச்சான், என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா, கண்ணாடி கிளாஸ்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. டே ஜிமின், என்ன ஆச்சு? பாரு, இதுக்கப்புறம் இங்கே ஒரு மெய்ட் இருக்கக்கூடாது. சின்சா, எல்லாத்தையும் கிளியர் பண்ணு. மச்சான், எதுக்குடா? சொல்கிறத மட்டும் செய், புரியுதா? நீயும் எனக்கு கடுப்பு ஏற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வார்த்தையெல்லாம் விடுறான். சின்ஸ்க்கு புரியவே இல்லை. பட் ஆனால் அவன் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அவன் ஆல்ரெடி ரொம்ப கோவமாக இருக்கான். ஸோ சின்ஸு, சரிடா, நான் கிளியர் பண்ணிட்டு வந்து நிற்பேன், அப்போ நீ என்னென்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக சிக்னல் பண்ண அவங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. ஏன்டி இப்படி பண்ண? எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? அப்படியே நானே என் கையை விட்டு ஹார்ட்டை எடுத்துடலாம் வெளியேன்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ வலிக்குது. இப்படிலாம் வலிக்குமான்னு கூட எனக்கு தெரில, ஆனால் இப்படிலாம் வலிக்குது. இல்லை, நீ என்னென்னமோ பண்ணுற. என் அப்பா அப்போவே சொன்னான், லவ்வெல்லாம் வீக்கான எமோஷன்ஸு, அதெல்லாம் ஒருத்தனை வீக் தான் ஆக்கும், ஸ்ட்ராங் ஆக்காதுன்னு. அதுதாண்டி உண்மை. அந்த மாதிரி தான் பண்ணுறங்க. எங்கள் அப்பா சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஆமாம், அதுதான் உண்மை. அவளுக்கு என்ன பிடிக்கலாமா? அவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. என்னை விட்டு விலகிட்டே இருக்கணும்னு தான் நினைக்கிறா. இப்போ வரைக்கும் அவள் பண்ணுறது எல்லாமே போயின்னு நினைக்கும் போது வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இந்த சோஃபாவில் அவனோட தலையை அப்படியே சாய்ச்சு அப்படியே அவன் யோசிச்சுக்கிட்டே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அவனுக்கே தெரியாமல் டியர்ஸ் எல்லாம் வருது. ஆமாம்மா, அவள் சொன்னது எல்லாமே போய். அவள் என்ன லவ் பண்ணல. அதுதான் எனக்கு வலிக்குதான்னு எனக்கு தெரில. எங்கள் அப்பா சொன்னது தான் உண்மை. நான் அவர் மாதிரி ஆயிரணும்னு பயமாக இருக்குமா? அவரை மாதிரி
நானும் அவர் உன்னை கொன்ன மாதிரி நானும் அவளை கொன்றுவேணும்னு பயமாக இருக்கே. ஆனால் பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இல்லை, நான் நல்லவனாக இருப்பேன். நான் அப்படி பண்ண மாட்டேன், இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனுக்கே அவன் சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் சைக்காட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜெமினுக்கு எப்பயும் போல் ஹாலுசினேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வருது. அவன் அம்மா அப்படியே அவன்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் அவனுக்கு திங்கிங் வருது. அவனுக்கு ஒட்டுமொத்த பாடியும் அப்படியே ஷிவர் ஆக அவன் அப்படியே ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக அங்கே உட்காண்ட்ருக்கான். அவன் கிரிப்புக்கு அவனோட பாக்கெட்டில் இருக்க அந்த கண்ணை தான் எடுத்து அப்படியே பிடிச்சிக்கிறான். அப்போ நீங்கள் மேலே இருந்து அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. ஜெமின் ஒரு மாதிரி இருக்க உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்தில் அப்படியே நீங்கள் ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஜிம்மனோட சோஃபாக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு, ஜிம்மன் உனக்கு என்ன ஆச்சு ஜிம்மன், ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேர் செஸ்டில் அப்படியே நீங்கள் கையை வைக்க அவங்க கையை அப்படியே தட்டி விட்டுட்டு ரொம்ப அப்படியே தள்ளாடிக்கிட்டே எந்திரிச்சு நிற்கிறான். அவனோட ஐஸ்லாம் ரொம்ப பிளர் ஆகுது. ஏய் பெதுகிடி வந்த, பெதுகி நீ இங்கே வந்த, உன்னால தான் எல்லாம், உன்னால மட்டும்தான் எல்லாம். இப்போ ஒரு சிச்சுவேஷன் சாங் போடுறேன், கேட்குறியா? மண்ணான மண் மேல் பித்தான, விண்ணாலும் கொடி மேல் பித்தான, கண்ணான கொடி மேல் பித்தான, பெண்ணான பெண்ணாலே பித்தான அரக்கி, எனது தேயமும் காயமும் நீ அடி. ஜெமின், என்ன ஜெமின் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. என்ன என்ன பண்ணுற நீ? உனக்கு என்ன ஆச்சு? கையெல்லாம் ஏன் இப்படி நடுங்குது? ஜெமின் நீ வா, நீ படுத்து தூங்கு, சரியாக போயிடும். நான் இருக்கேன், நீ வா. நீ இருக்கேங்கிற தாண்டி எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிரிப்பாக வச்சுருந்த அந்த கண்ணை தூக்கி உங்கள் மேலே பாயிண்ட் பண்ணுறான். அப்போ கரெக்டாக சின்ஸ் வந்துட்டு, டே மச்சான் என்னடா பண்ணுற அப்படின்னு அவன் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கண்ணை அப்படியே பிடிச்சி கீழே அப்படியே இறக்கி, டேய் பைத்தியம் முத்திக்கிச்சா அவனுக்கு, என்ன இன்னும் நினச்சிட்ருக்கேனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சின் சொல்ல அவன் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே உங்களை ஐ டு ஐ பார்த்து, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்த அவ்வளோதான், என் வாழ்க்கை அழிகிற மாதிரி உன் வாழ்க்கையும் அழியும் அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ஜெமின் அவனோட கான்ஷியஸ்னஸை இழந்துடுறான். அவன் அப்படியே சின்ஸ் மேலே விழுக அவன் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு, இவனை என்ன மயிர் ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குது, சொல்லவும் மாட்டேங்கிறான். சிதா நீ மேலே போ, என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிறேன். இல்லை சின்சண்ணா, அது நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏய் அழுகிறத முதல்ல நிறுத்து, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இவன் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருப்பான், நான் பார்த்துக்கிறேன், என்னன்னு நான் கேட்குறேன். நீ அழுகாத, நீ வீட்டில் இரு. பாடி கார்ட்ஸ் இங்கே வாங்க, என்ன சப்பிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க 2 பாடி கார்ட்ஸ் வந்து அப்படியே ஜிம்மனை தூக்குறாங்க. சின்ஸ் அவசர அவசரமாக வெளியே போயிடுறான். அவன் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி ஜிம்மனை அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டு, பாஸ் வேறு யாராவது வேணுமா? இல்லை நீங்கள் 2 பேர் போதும், நான் ஹாஸ்பிட்டலில் போய் முதல்ல இவனை அட்மிட் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே உங்கள் தலைமையில கை வச்சுட்டு கீழே விழுந்து அப்படியே நீங்கள் உங்கள் செஸ்ட்டை நல்லா டைட்டாக கிராப் பண்ணிட்டு நல்லா அழுகுறீங்க, கத்தி கத்தி அழுகுறீங்க. அங்கே யாருமே இல்லை. அங்கே அந்த ஹாலில் அந்த காஃபி டேபிள் கிளாஸ் எல்லாமே அப்படியே செதறி போய் கிடக்குது. அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மன் தான் அதெல்லாமே பண்ணியிருந்திருப்பான், அதுவும் உங்களால் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உங்களால் தாங்கிக்கவே முடியல. நான் சொன்னால் ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ஜிம்மன்? உண்மைதான், என்னோட வார்த்தையும் செயலும் வேறு வேறையாக இருந்தா அப்படி தானே இருக்கும். மற்றவங்கள மாதிரி சாதாரண லவர் மாதிரி நம்மளால இருக்க முடியாதான்? சாதாரண லவர்ஸ் மாதிரி கை கொத்துக்கிட்டு வழியாக நடக்கிற மாதிரிலாம் நடக்கவே நடக்காத ஜிம்மன் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகிட்டு நீங்கள் அங்கேயே படுத்துக்கிறீங்க. ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். எதிர்பார்க்கல, டிடினாலே இதுதான், ட்ராஜிக்காக தான் போகும். போன பாட்டில் ரொம்ப லவ்வபுளாக, ரொம்ப லவ்லியாக, ரொம்ப அப்படியே உருகி உருகி பார்த்துட்டு இருந்திருந்தீங்க. இந்த பாட்டில் கொஞ்சம் வெடியை போட்டுவிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் டிடி ட்ராஜிக் லவ், ஜிதாக்கும் ஜிம்மனுக்கும். ஓகே, இந்த அளவு போர்ஷன் ஆஃப் டார்க் ரொமான்ஸ் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஃபைன்,
டேக் கேர் பர்ஸ், லவ் யூ ஆல், காதல் யூ, பாய்.